ஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாசகர்கள் கேள்வி பதில் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு சில கொஷினுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ரஞ்சனி துர்கா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஒர்க்கிங் பிளேஸ் எனிமீஸ் எப்படி சமாளிக்கணும்னு ஒரு வீடியோ போடுங்க அண்ணா ப்ளீஸ். அசுரர்களாக இருக்காங்க, வாய்க்கூசாமல் போய் சொல்கிறாங்க, பழியும் போடுறாங்க, நான் என்ன பண்ணணும் ப்ளீஸ் புட் வீடியோ அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒருத்தர் ரஞ்சனி துர்கான்றவங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அபி சர்வா சேலம் அவங்க கேட்டிருக்காங்க, லக்னத்துக்கு 6இல் அதிகப்படியான கிரகங்கள் ஒரு வீடியோ போடுங்க அண்ணா. அதாவது இந்த 2 கேள்விகளும் லக்னத்துக்கு 6இல் அதிகப்படியான வீடியோ போடுங்கள் அண்ணா அப்படின்ற அதிகப்படியான கிரகங்கள் அப்படின்ற வீடியோவும் கேள்வியும், எனிமீஸ் சமாளிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு அசுரர்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே கேள்வி தான் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், அவங்க பாட்டுன்னு அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க வாழ்க்கை போகிறது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போகும். எந்த ஒரு கிராஃபில் மேலேயும் கீழேயும் போகாது, ஒரு மாதிரி நல்லபடியாகவே போயிட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டமாகவும் போகாது, ரொம்ப ஜாலியாக அப்படி ஹாப்பியாகவும் இருக்க மாட்டாங்க. நான் ஜாலியாக இருக்கேன்ப்பா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பாங்க, எப்போவுமே பெரிய கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது. இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் அலைச்சல், அசிங்கம், அவமானம். அதுவும் 7.5 சனி அஷ்டம சனிலாம் வந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. மற்றவங்களாம் 7.5 சனி அஷ்டம சனியெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அது பெரிய பெரிய கஷ்டங்கள் அதாவது ஊரை விட்டே ஓடுற மாதிரி, ஊர் ஃபுல்லாக அசிங்க கெட்ட பேர் எடுத்துக்கிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ இது அந்த நபரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஊரில் தான் வருது, ஒர்க் பண்ணுற இடத்துல தான் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாசகர் வீடியோவை பார்க்குறவங்க தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே அங்கே மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக இருக்காது. அது எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஃபில் பண்ணும். முக்கியமாக இதுக்கான ஜாதகத்தில் நம்ம பார்க்குற இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 6ஆம் இடம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கும் சரி, தனுசு ராசிக்கும் சரி, 6ஆம் இடம் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படின்றதும் நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் வலுக்காத ஒரு ஜாதகர். ஓகேங்களா? அதுதான் நல்ல வாழ்க்கை சொல்லப்போனால். 6ஆம் இடமும் 8ஆம் இடம் வலுத்தது அப்படின்னாவே நம்ம கூடவே வருதுன்னு அர்த்தம், கண்ணா பின்னான்னு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது. ஓகேங்களா? அதாவது லக்னம் வலுக்கலை, 5ஆம் இடம் வலுக்கலை, 9ஆம் இடம் பாகிஸ்தானம் வலுக்கலை, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் 6, 8 அப்படின்றது 2 வீடு நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை அந்த நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலை, அதாவது படிப்பு, வேலை, கல்யாணம், குழந்த, வீடு கட்டுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே தங்கு தடை இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். இதே 6ஆம் இடம் வலுத்துது அப்படின்னாலோ, 8ஆம் இடம் வலுத்துது அப்படின்னாலோ எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 6ஆம் இடம் 8ஆம் இடம் வலுத்துது அப்படின்னா, ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு நீங்கள் போய் ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் போகிற நேரம் பார்த்து பவர் கட் ஆகிடும், இல்லைனா ஆஃப் ஷட்டரில் போட்டு சாப்பிட போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேப் கிடைக்கிற இடத்துலலாம் ஃபில் பண்ணும். இதுதான் 6ஆம் இடம் 8ஆம் இடம். நீங்கள் நினைப்பீங்க இப்படிலாம் கூடவா நம்ம கர்ம வேலை செய்யணும், அப்படிலாம் நினைக்காது. எந்தெந்த இடத்துல சின்ன இடத்துல கூட அந்த கேப்பை ஃபில் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணி எடுத்துரும். அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் வலு உண்டு. 6ஆம் இடம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா எதிரி ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம், ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்றது அர்த்தம். 8ஆம் இடம் பார்த்திங்க அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வம்பு, வழக்கு, அவமானம், வீண், அலைச்சல், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் அந்த 8ஆம் இடம் குறிக்கும்.
6ஆம் இடத்துல இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன இப்போ இந்த காலகட்டத்துக்குன்னா, ஒரு இடத்துல போனால் கொஞ்சம் வேலை கிடைக்கும். 8ஆம் இடத்துல இருக்கிற நல்ல விஷயம்னா எதிர்பாராமல் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் வர வர வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இதுதான் ஓகேங்களா. எப்படி பார்த்தாலுமே அதில் நெகட்டிவ் தான் ரொம்ப ஜாஸ்தி. அலைய விட்டுட்டு தான் உங்களுக்கு கொடுக்குமே தவிர எடுத்தவொடனே எடுத்து கொடுத்துறாரு. ஸோ இப்போ எங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 6ஆம் இடம் வலுக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்கள் நண்பர்கள் சர்க்கிள்லேயும் சரி, நீங்கள் ஒன்று சொன்னீங்க அப்படின்னா, ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அதை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. அது எது சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் நல்லதை சொன்னால் அதை வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதை பாராட்ட மாட்டாங்க, அதுக்கு யோசிப்பாங்க. அதே வந்து ஏதாவது உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இவன் சொல்லிட்டான்டா நீங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து எதிர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து அதாவது நீங்கள் பண்ணாத விஷயத்துக்கெலாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஒர்க் பண்ணுற இடத்துல அசுரர்களாக இருக்காங்கன்ற மாதிரி அந்தளவுக்கு நொந்து போய் வந்து ரஞ்சனி துர்கா அப்படின்றவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னா இந்த 6ஆம் இடத்தை நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா. 6ஆம் இடம் அப்படின்றது வந்து இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும். ஓகேங்களா. பாவகிரகம் இருந்ததுன்னு நல்லது. 6ஆம் இடத்துலையும் சரி, 10ஆம் இடத்துலையும் சரி. 10ஆம் இடத்து கதையை விட்டுருவோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 6ஆம் இடம் அப்படின்றதுல பாவகிரகம் இருந்தால் நல்லது, 8ஆம் இடத்துல பாவகிரகம் இல்லைன்னா நல்லது. இவ்வளோ தான் வித்தியாசம். அதே மாதிரி அபிசர்வான்றவங்களும் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 6இல் அதிகப்படியான கிரகங்கள் வந்து இருக்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே இதே பிரச்சனை தான். இப்போ உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல எல்லா கிரகமும் இருக்குது, முக்கால்வாசி கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, இல்லை பாதி கிரகங்கள் இருக்குதுன்னா, எல்லா தசாபுக்தியும் வருது இல்லையா உங்களுக்கு, அது எல்லாமே 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு தான் வரும், வேறு வழியே கிடையாது. அப்போ என்ன ஆகும், மறுபடியும் எதிர் தொல்லை திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். எது சொன்னாலும் நான் எதிர்க்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, கடன் வாங்க சூழ்நிலை ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா உடம்பு பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்கும், மற்றது குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன, இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே அதாவது உங்கள் ஜாதகத்தில் முதல் செக் பண்ணிக்கோங்க, 6ஆம் இடம் உண்மையாகவே வலுத்திருக்கா மீன்ஸ் என்ன, 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்த்துட்டாவே அது வலு அப்படி கிடையாது. அதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது, அதை பற்றி பேசணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதாவது அது வந்து உங்களுக்கு புரியும்னு சொல்லிட முடியாது. ஸோ 6ஆம் இடம் அப்படின்றது வலுக்கக்கூடாது எக்காரணம் கொண்டும், 8ஆம் இடமும் வந்து வலுக்கக்கூடாது. இதில் வந்து 6ஆம் இடத்தை வந்து நீங்கள் சரி கட்டணும் அப்படின்னா ஒரு உக்ரமான தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் முதல் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் வலுக்குது அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு விதமான உக்ரமான தெய்வங்கள் ஏன் இருக்குது. இப்போ ஒரு சில தெய்வங்கள் நீங்கள் பார்க்குறீங்க சாந்தமாக இருக்குது, ஒரு சில தெய்வங்கள் நீங்கள் பார்க்குறீங்க கத்தி நாக்கெல்லாம் வெளியே நீட்டிக்கிட்டு உக்ரமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, எதுக்காக அங்கங்கே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த தெய்வங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வேறு விதத்தில் வேறு தன்மையில் வேறு மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு 6, 8 வலு அப்படின்னா ஒரு உக்ரமான தெய்வத்தை வந்து எப்போயுமே உபாசனை செய்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. உபாசனைன்னா என்ன அப்படின்னா, டெய்லி காலையில் எழுந்து அந்த உக்ரமான தெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றி அது வந்து இந்த தீப எண்ணெய், அந்த 5 எண்ணெய் அப்படிலாம் ஏற்றக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அது தீப எண்ணெய்ன்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறதுலாம் ஏற்றாமல் அழகாக வந்து நல்லெண்ணெய் தீபம். ஓகேங்களா. அதாவது உக்ரமான தெய்வத்துக்கு எப்போயுமே வந்து நல்லெண்ணெய் தீபம் தான் வந்து பெஸ்ட்டு. இது நீங்கள் அதை ஏற்றி டெய்லி 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ, ஓகேங்களா, ரொம்பலாம் வேணாம், டெய்லி 5 மினிட்ஸ் பண்ணால் கூட போதும். அந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரும்போது அந்த உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், இப்போ நீங்கள் புலம்புறீங்க இல்லையா, இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் புலம்புறீங்க, இல்லை வேறு யாராவது நண்பர்கள்கிட்ட போனால் புலம்புறீங்க, இந்த மாதிரி. ஸோ அதை வந்து அந்த தெய்வம் அங்கே வந்து கேட்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அது கேட்டுச்சா இல்லையான்னு நீங்கள் டவுட்டே வேண்டாம், கண்டிப்பாக கேட்கும். ஓகேங்களா. ஆனால் நீங்கள் சொல்லலை, இப்போ அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி அந்த 6ஆம் இடத்து பிரச்சனைகளை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது பார்த்துக்கும். உங்கள் நம்பிக்கை கண்டிப்பாக அங்கே வேலை செய்யும். இது வந்து ஒரு நாளில் செய்யுமா அப்படின்னு வந்து கேட்டால், அப்படி சில பேருக்கு ஒரு நாள்லேயும் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு மாதத்தில் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு 3 மாதத்தில் நடக்கலாம். ஆனால்
எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 10 நாள் நீங்கள் சொல்லிட்டு போனாவே வித்தியாசம் தெரியும். 10 நாள் நீங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட வந்து மந்திரம் சொல்லி தியானம் பண்ணுறவங்க தியானம் பண்ணலாம். ஸோ முடிச்சுட்டு ஒரு 10 நாள் வந்து அதை கரெக்டாக பண்ணிங்கன்னாவே அந்த தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த நீங்கள் சொல்கிற அந்த அசுரர்களுடைய தாக்கம் வந்து நிச்சயமாக குறையும். நீங்கள் இன்னும் பவர்ஃபுல்லாக நீங்கள் 6 மாதத்துக்கு மேலே வந்து தொடர்ந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அது அந்த அந்த அசுரர்கள் வந்து காணாமையே போயிடுவாங்க. அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்கலாம் வந்து ஒன்று உங்கள்கிட்ட சரணடைவாங்க, உங்களை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். அப்படி இல்லைன்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்து கண்கூட பார்த்துருக்குறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, அந்த உக்ரமான தெய்வம். சரி, எந்த மாதிரியான உக்ரமான தெய்வங்களை வந்து வழிபடலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு உக்ரமான வழிபாடு தான், உக்ரமான இது தான். இன்னொன்று வந்து துர்க்கையம்மன் வழிபாடும் ரொம்ப சிறந்த வழிபாடு தான். காளியம்மன், துர்க்கையம்மன், பத்ரகாளி, அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரி வந்து மாரியம்மன், இதெல்லாமே வந்து உங்களுக்கு உகந்த வழிபாடுகள் தான், உக்ரமான தெய்வத்தோட வழிபாடுகள் தான். அதில் வந்து உங்களுக்கு எந்த தெய்வத்துக்கிட்ட ரொம்ப மனமானது ஒருங்கிணைதோ இதில் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. ரொம்ப உக்ரமான தெய்வங்கள்லாம் இருக்குது, பைரவர் அந்த மாதிரி வேறு மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் தொடாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நல்லது. அது வேறு விஷயங்களுக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த தெய்வங்களில் எந்த தெய்வம் உங்களுக்கு வந்து மனமானது ரொம்ப சரணடையுது, ஒருங்கிணையதோ அந்த தெய்வத்தை வந்து தொடர்ந்து வழிபட்டு வரும்போது நிச்சயமாக அந்த எதிரிகள் அவர்களாகவே விலகிவிடுவார்கள். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.